பேராசை. ஆசைப்படலாம், ஆசை இல்லாட்டி மனுஷனே கிடையாது. அப்படிதான் நல்லா படைச்சு வச்சிருக்கா. சுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தின் தான். மனிதனுக்கு இந்த மாதிரி மனோ இச்சைகளை விரும்புறது அவனுக்கு அழகாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் காசு ஆசை தான் இருக்கும், வேலை ஆசை இருக்கும், வீட்டில் ஆசை இருக்கும், சொத்து தோட்டம் துறவு பங்களா எல்லாத்திலும் நமக்கு என்ன இருக்கு, ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். இந்த ஆசைக்கு ஒரு எல்லை இருக்கணும், பேராசை ஆயிடக்கூடாது. நிறைய நம்மள்ட்ட பொருளாதார மிஸ்டேக் வருவதற்கு காரணமே ஆசையை கடந்து பேராசை ஆயிடுறது காரணம். பேராசையினால என்ன செய்யறான், எல்லாத்திலையுமே நிறைய கஷ்டங்களை, பொருளாதார சம்பந்தமான குற்றங்களுக்கெல்லாம் மனுஷன் ஆளாகி போயிடுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, இப்னு உமரை கூப்பிடுறாங்க. இப்னு உமர்னு சஹாபியை கூப்பிட்டு அவர் தோள்ல கையை வச்சு சொல்றாங்க, குன் ஃபி துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு சபீல். இந்த உலகத்தில் நீ வாழ்றதா இருந்தா இந்த மாதிரி வாழ பழகிக்க. எந்த மாதிரி வாழ பழகணும், ஒரு வெளியூர்காரனை போல நினைச்சுக்க, நீ உன்னுடைய வாழ்க்கை அமைச்சிக்க. அவ ஆபிர் சபீல் அல்ல வழிபோக்கனை போல அமைச்சிக்கப்பா, உனக்கு கஷ்டம் இருக்காது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது கூட இந்த பேராசை வேணாம் என்பதற்கான எச்சரிக்கை தான். இது புகாரியில் 6416வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தைஸ அப்து தீனாரி வ திர்ஹம். தீனாருக்கும் திர்ஹத்திற்கும் தங்க காசுக்கும் வெள்ளி காசுக்கும் அடிமையா இருக்கிறானே அவன் நாசமாகி விட்டான். உனக்கு தான் அது அடிமையா இருக்கணுமே தவிர நீ அதுக்கு அடிமையான பேராசை அர்த்தம். அதுக்கு அடிமையாயிட்டான்னு சொன்ன அர்த்தம் அதிகமான பேராசை கொள்றவன் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் கண்டிக்கிறாங்க. இது புகாரியில் 6435வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ஆட்டு மந்தைக்குள்ள பசியோட இருக்கிற 2 ஓநாய்கள் போனால் அந்த ஆட்டு மந்தை எப்படி அழிக்குமோ அதை விட மனிதனை 2 விஷயம் அழித்து விடும். 2 விஷயம் இருக்கிறது, அது 2 ஓநாய் மாதிரி இந்த எல்லாத்தையும் உங்களை அழிச்சுவிடும். அது என்ன 2 விஷயம் கேட்டால், ஹிர்சுல் மர்இ அலல் மாலி வ ஷரஃபி, பதவியின் மீதும் காசின் மீதும் மனிதன் வைக்கக்கூடிய பேராசை அவனுடைய தீனை அழித்துவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எப்ப நீ காசுல பேராசைப்பட்டு விட்டாயோ, பதவியின் மீது எப்ப உனக்கு பேராசை வந்துருச்சோ, அது எப்படி ஆக்கினா உன் தீனை அழிச்சிடும். எந்த மாதிரி அழிச்சிடும், பசியோடு இருக்கிற 2 ஓநாய் ஆட்டு மந்தைக்குள்ள அனுப்பினால் எப்படி அது அழித்து விடுமோ அந்த மாதிரி இந்த பதவி ஆசைங்கிற ஓநாயும் பொருளாசை என்கிற பேராசைங்கிற ஓநாயும் நுழைந்தால் உன்னுடைய தீனை அழித்து விடும். அப்ப மனிதன் இந்த பேராசை கொள்வது இவ்வளவு கடுமையா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றாங்க.